நம்ம முடிவுறு கணமா முடிவுறா கணமா என நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த சமன்பாடை நம்ம எடுத்துப்போம். இருபடி சமன்பாடு மேலே 2 இருக்கிறதுனால இது இருபடி சமன்பாடு. x² - 5x + 6 = 0. சரிங்களா? இப்போது இந்த இருபடி சமன்பாடுக்கு நம்மளால் தீர்வு கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது கூட்டுனா வர மதிப்பு -5, மாறிலியாக இருக்கிறது பெருக்கனா வர மதிப்பு 6. இப்போ இது எப்படின்னா, பெருக்குனா நமக்கு 6ன்ற நம்பர் வரணும், கூட்டுனா -5 அப்படின்னு வரணும். அப்போ என்னென்ன நம்பர் வரும்? 2, 3, 2, 3 தான் வரும். நமக்கு கூட்டலுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டுருவோம். சரிங்களா? இப்போது இதை இங்கே நம்ம பிரதியிடுவோம். x² - 2x - 3x + 6. இப்போ இந்த மதிப்பு கூட்டுனா -5ன்னு வரும், பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 2, 3, 2, 3, 6ன்னு இங்கே வந்துடும். சரிங்களா? இதை தான் நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் எக்ஸு பொதுவாக இருக்குது. இந்த எக்ஸை நம்ம வெளில எடுத்துக்கிறோம். இப்போ இந்த x² x இன்ட்டு எக்ஸ் 2 எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஒரு எக்ஸ் வெளில எடுத்துக்கிட்டோம், இன்னொரு எக்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் எக்ஸை நம்ம வெளியில் எடுத்துக்கிட்டோம், மீதி -2 இருக்குது. அடுத்தது இந்த ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம். 3ன்ற நம்பர் இருக்குது. 3யோட இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3யை நம்ம வெளில எடுத்துப்போம். -3யை வெளில எடுத்தால் இங்கே எக்ஸு மட்டும் இருக்கும். இங்கே 3 வந்துட்டதுனால இங்கே 2 × 3ன்னு இருக்கும். 2 × 3 தான் 6. -3யை நம்ம வெளில எடுத்துக்கிட்டதுனால இங்கே -2ன்னு வரும். சரிங்களா? இப்போது இந்த இதுலேயும் பொதுவாக x - 2 இருக்குது. அந்த x - 2வை நம்ம வெளியில் எடுத்துட்டா இங்கே x இருக்கும், மைனஸ் இங்கே 3 இருக்கும். இப்போது x - 2 × x - 3 = 0ன்னு இருக்குது. இப்போது எக்ஸுக்கு நம்ம மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, x - 2 = 0 அல்லது x - 3 = 0. இப்போது இந்த -2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா x = 2 அல்லது இதில் அதே போல் இந்த -3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா x = 3ன்னு வரும். இப்போ நமக்கு எக்ஸுக்கு 2 மதிப்பு கிடச்சிருக்கு. என்னென்ன மதிப்புனா x = 2, 3. இது எண்ண முடியுங்களா? எண்ண முடியும். 2 மதிப்பு தான். எண்ண முடிஞ்சதுன்னா என்ன கணம்? முடிவுறு கணம். அப்போது இந்த பீன்ற கணம் முடிவுறு கணம். பி என்பது என்ன கணம்? முடிவுறு கணம். அவ்வளோதான்ப்பா இந்த சம்.